இன்றைக்கி கருப்பு சுண்டல் கறி குழம்பு டேஸ்ட்டில் இன்றைக்கி குழம்பு வைக்கலாம். நான் கருப்பு சுண்டலை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு 2 நாள் முளைக்க வச்சுருக்கேன். இவ்வளோ தான் முளைச்சிருக்கு, கொஞ்சமாக முளைச்சிருக்கு பாருங்கள், ஊற்றணும்டா. இதை முதல்ல குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் மாற்றியாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வச்சாச்சு. 2 விசில் வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் போட்டு வரமிளகா காரத்துக்கு தேவையான வரமிளகா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 சில் தேங்காய், இதெல்லாம் போட்டு ஒன்றாவே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இது வறுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவு புளி கொஞ்சம் எடுத்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு. 2 விசில் வந்துருச்சு. இப்போ மாற்றியாச்சு. மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டோன்னே வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டோன்னே 2 தக்காளி போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள்தூள். ஆல்ரெடி சுண்டலில் உப்பு போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு அளவாக தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வணங்கிடும். வெங்காய தக்காளி வணங்கினோடனே இப்போ 2 விசில் வந்ததை தண்ணி ஃபில்டர் வடித்து நான் வச்சுருக்கிறேன். இப்போ சுண்டலை போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அது நல்லா வணங்கினோடனே நீங்கள் இந்த மசாலாவை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கலக்கி தேவையான அளவுக்கு தண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே புளியை கரைச்சி கடைசியில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு இருக்குது. இது ரைஸுக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொதி வர்றதுக்குள்ளே தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். குழம்பு ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இன்னொரு கொதி விட்டிங்கன்னா குழம்பு ரெடி. இது கூட கத்திரிக்காய் இருந்தால் கூட போடலாம். ஆனால் இதுவே சூப்பராக இருக்கும். இதுவே கறி குழம்பு டேஸ்ட் இருக்கும். ஒரு கொதி வந்தோடனே நீங்கள், ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வறுத்தது, சுண்டல் வேக வச்சாச்சு, அந்த மசாலாவும் வறுத்து தான் போட்டிருக்கு. அதனால ஒரு நிம்பலாக கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்தோடனே
ஒரு 5 நிமிஷத்தில் கொதிக்க விடுவாங்க. அப்படிலாம் கொதிக்க தேவையில்லை. கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த புளி பச்சை வாசனை போனால் போதும். இந்த குழம்பு அவள் ரைஸுக்கு, தோசைக்கு, ஊத்தாப்பம், இடியாப்பம் அதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு கொதி வரட்டும், வாங்க பார்க்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வர. வாங்க, குழம்பு கொதிச்சிருச்சு. பாருங்க, சூப்பராகிடுச்சு பாருங்க குழம்பு. குழம்பு ரெடி. கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். குழம்பு ரெடி. ரைஸ் போட்டாச்சு. அப்புறம் நம்ம குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.